அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு யூஎன்சி காயின் 200 காயின் வந்திருக்கு. ஒன்றை உடச்சி போட்டிருக்கேன். அதாவது இந்த வருஷம் போன வருஷம் இது ஸ்கேர் காயின் 2020 ரெயின் ட்ராப்ஸில் கொல்கட்டா மின்ட். ரெண்டாயிரத்தி 20 கொல்கட்டா மிண்டு. வலைத்தளத்தில் போய் பார்த்துக்கோங்க. ரேரா ஸ்கேரா என்னென்னு பார்த்துக்கோங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு நாணயம் 100 ரூபா. புத்தகத்தை பார்த்துட்டு போனாலும் ஒரு காயின் 100 ரூபா தான். 2020 கல்கட்டா மிண்டு ஸ்கேர் காயின் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் யூஎன்சி 100 ரூபா. நான் கொடுக்குறது யூஎன்சி தான். 2020 இப்போ இது ரேர் ஆகி போச்சு. இந்த நாணயம் கிடைக்கிறது கஷ்டம். ரெயின் ட்ராப்ஸு இந்த பிக்சரை பார்த்துக்கணும். எப்படின்னா நார்மல் ஃப்ளோரா டிசைன் வேறு இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே 75th அகம் சீரியல் வேறு இருக்கும். இது 2020 உள்ளது. நாணயம் 5 வருஷமாச்சு. பாக்கெட்டை இப்போ தான் உடைக்கிறேன். பக்கா யூஎன்சி காயின் ஸ்கேர் ஐட்டத்தில் உள்ளது. 2024 புக்கில் இது ஸ்கேர் ஐட்டம். 2024 புஸ்தகத்தில் இது ஸ்கேர் ஐட்டம். இந்த வருஷம் புஸ்தகம் வந்தால் தான் தெரியும் இது ரேரா ஸ்கேரான்னு சொல்லி. வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் 10 தாள் மட்டும் சேல் ஆகிட்டு பாக்கி தாள் மட்டும் இருக்குது. இன்னும் கடைசி தாள்லாம் போயிடுச்சு. கடைசி தாளையும் ஒரு ஆள் விரும்பி வாங்கிக்கிட்டார். ரொம்ப டேமேஜ் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, நானே வாங்கிக்கிறேன்ட்டார். இது 6789 ஒரு ஃபேன்சி நம்பர். யூஎன்சி கரன்சி 1957 உள்ளது. இன்னும் இதை மடக்கலாம் செய்யலை. 57 உள்ளது. மேலே நிறைய ஒயிட் இருக்கும், கீழே கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கும். 369 ஏஞ்சல் நம்பரே முன்னால் கொஞ்சம் மாறி கிடக்கு, அவ்வளோதான் ஹோலி நம்பரு. கடைசி 4 நம்பரும் 6, 7, 8, 9. டி இன்செட் இது ஒரு ஃபேன்சி நம்பர். 6789 அப்படின்னு ஒரு ஃபேன்சி நம்பரு. ஒரு 75 வருஷத்துக்கு முந்தி உள்ள 70 வருஷம் வைக்கலாம், 68 வருஷம் 70 வருஷம் ஆச்சு. ஒரு யூஎன்சி 1 ரூபி கரன்சி. அதுக்கு அடுத்த தாள் 786. லாஸ்ட் 3 நம்பரும் 786. முதல் 3 நம்பரும் 396. ரெண்டுமே நல்ல சரியான ஃபேன்சி நம்பர் தான். ஒரு 68 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு 1 ரூபா தாளில் ஒரு 786. வெரி வெரி ரேர், எங்கேயும் கிடைக்காது. இந்த தாளில் 786 கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு 67, 77 ஒரு ரன்னிங் நம்பர் ஃபஸ்ட்டு. அடுத்து 777 கடைசி 3 நம்பரும் 777. இது ஒரு ஃபேன்சி நம்பரு. இது வேணுமுங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6776 அப்படி வச்சுக்கோங்க. அல்லது இப்படி 67 இப்படி 67 இன்வெர்ட் டர்ன் நம்பர். 67 ஃப்ரண்ட்லேருந்து லெஃப்ட் டு ரைட்டு, அப்புறம் ரியர்லேருந்து ரைட்டு டு லெஃப்ட்டு. 6767 ஒரு ஃபேன்சி நம்பரு. அதுக்கடுத்து ஒரு ரன்னிங் நம்பர் 67 77ங்கிற மாதிரி இது 67 68. 67 68 லாஸ்ட் 3 நம்பரும் 786 மாற்றி போட்டிருக்கு. அவ்வளோதான். அது சரியான ஃபேன்சி நம்பர். இது யூஎன்சி கரன்சி வேணுங்க வாங்கிக்கோங்க.
அதுக்கடுத்து ஈக்குவாலிட்டி நம்பர் 6767. சரியான ஃபேன்சி நம்பர் இது. இது ஒன்று வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுலேயே 67 66 இருக்குது இறங்கு முகமாக. அதை நான் எடுக்க மாட்டேன் எப்போவுமே. 67 57 இருக்குது இறங்கு முகமாக. நான் அதை எப்போவுமே எடுக்க மாட்டேன். 67 77 எடுப்பேன். 67 68 எடுப்பேன். ரன்னிங் நம்பர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்துக்கிட்டே போகணும். அது மாதிரி நம்பர்களை தான் நான் ஃபேன்சி நம்பராக எடுத்து வைப்பேன். கீழே இறங்கு முகமாக உள்ள எந்த ஒரு நம்பரையும் எடுக்க மாட்டேன். இப்போ 6 7 8 9 வச்சுருந்தேன்னா இந்த இருக்குல்ல 6 7 8 9 மொத்தமே 5 தடவை அந்த கெட்டிலிருந்து எடுத்தேன். இந்த மாதிரி நம்பரை நான் எடுத்து வைப்பேன். 6 7 8 9 எடுத்து வைப்பேன். இதில் வந்து 6 5 4 3 அப்படி இருந்ததுன்னா எடுக்க மாட்டேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சேல் பண்ண மாட்டேன். யார்ட்டையும் வாங்கவும் மாட்டேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேனரிசம், ஒவ்வொரு ஸ்டைல். இது நம்மளுடைய ஸ்டைல். இது இறங்கு முகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இதையும் செய்ய மாட்டேன். ஏறுமுகமாக உள்ளதை மட்டும்தான் செய்வேன். பிற நண்பர்களுக்கும் கொடுப்பேன். 6 7 8 9 இந்த 5 நம்பரு சூப்பர் ஃபேன்சி நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேலை. இப்போ 6 7 8 9னா ஒரு வேலை, 786னா ஒரு வேலை, 67 77னா ஒரு வேலை, 777 வந்து 67 80 இன்னொன்று என்ன சொன்னேன் 67 68 அந்த மாதிரி ஒரு நம்பர் ரன்னிங் நம்பர்னால் அது ஒரு வேலை. நீங்கள் வாங்குறத பொறுத்து உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பெரிய உயர்வான விலையெல்லாம் கிடையாது. அது ஒரு உத்தரவாதம் தான் உங்களுக்கு தருவேன். பயப்பட வேண்டாம். சும்மா துணிச்சு கேளுங்க. இது ஒரு நாணயம் 50 ரூபா யூஎன்சி காயின். யூஸ்டு கிடையாது என்கிட்ட. யூஎன்சி தான் இருக்குது. யூஸ்டு கேட்டு ஒரு நண்பர் வந்தார், கிடைக்கல. என்கிட்ட 1 2 தான் இருந்துச்சு. அப்போ கொடுக்கல. அப்போன்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. 2019 ஹைதராபாத் மின்ட்டு, 2020 கொல்கட்டா மின்ட்டு. கொஞ்சம் ரேர் காயின் சார், வந்தால் கலெக்ட் பண்ணி வைங்க, வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு வேறு சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு நண்பர் இந்த காயின் என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. ரேட்டு அதிகமாக சொன்னார். இப்போ நான் வேண்டாம், இவ்வளோ ரேட்டுக்கு இது வேண்டாம் அப்படின்னேன். இவ்வளோ ரேட்டுக்கு இது வேண்டாம் அப்படின்னு. சார் இது வந்து புக்கை பாருங்கள், ஸ்கேர் ஐட்டம், நீங்கள் வாங்கி வைங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும்னாரு. அப்புறம் புக்கெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வலைத்தளத்துக்கு போய் அது செக்கப் பண்ணிவிட்டு இந்த நாணயத்தை வாங்கினேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. பக்கா யூஎன்சி, எந்த சந்தேகம் இல்லை. டிமாண்ட் காயின், ரேர் காயின், ஸ்கேர் காயின் வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.